டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆயுளை நீட்டிக்க ஆரோக்கியத்தை காக்கக்கூடிய மூலிகை ஏதாவது இருக்கா, அதை சாப்பிட்டா நம்ம ஹெல்த்தியாக வாழலாமா, நோய் வராமல் அது தடுக்குமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக அதுக்கு விடை இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. ஏன்னா சித்தர்கள் எல்லாம் அற்புதமான நம்மை சுற்றி இருக்கின்ற மூலிகைகளை நமக்கு அடையாளம் காட்டி அந்த மூலிகையை தான் நமக்கு மருந்தாக்கி கொடுத்துருக்குறாங்க. உணவை மருந்தாக்கி கொடுத்து தான் அன்றைக்கு பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நவீன மருத்துவம் இல்லாத காலங்களில் நம்மளுடைய உணவு முறைகளையும் மூலிகைகளையும் மருந்தாக்கி கொடுத்து தான் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்திருக்கின்றார்கள். அன்றைக்கெல்லாம் மருந்தே கிடையாது, உணவு தான் அவங்களுக்கெல்லாம் மருந்தாக இருந்தது. அதனால தான் எல்லோரும் நம்ம மருத்துவத்தில் என்ன சொல்லுவாங்க, சமையலறையே மருத்துவமனை அப்படிம்பாங்க. உண்ணும் உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. உணவை மருந்தாக சாப்பிட்ட காலம் போய் இன்றைக்கி மருந்தை தான் உணவாக சாப்பிட்டுக்கிட்டு அத்தனை பேரும் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ சந்தோஷமாக இருக்கிறோமா, ஆரோக்கியமாக இருக்கணும்னா இல்லை அப்படிங்கிற பதில் தான் எல்லோரும் நம்ம சொல்ல முடியும். அப்படி இந்த ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் நீட்டிக்கக்கூடிய கற்ப மூலிகைகள் சித்த மருத்துவத்தில் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. கற்பம் அப்படின்னா நரை, திரை, மூப்பு, பிணி, மரணம், இது வராமல் தடுக்கிறது தான் கற்பம் என்று சொல்வார்கள். காயம் அப்படின்னா உடம்பு. இந்த காயம் என்ற உடலை கற்பமாக பாதுகாக்கக்கூடிய மூலிகைகளில் முதன்மையானது பார்த்திங்கன்னு சொன்னால் ஆவாரையை சொல்லலாம். ஆவாரை மூலிகை கற்ப மூலிகை. அதே போல் வல்லாரை மிகச்சிறந்த மூலிகை. எவ்வளோ பேர் வல்லாரையை நம்ம சாப்பிட்றோம், லேசாக கசக்கும், அதனால் அந்த வல்லாரைக்கீரை நம்மளும் சாப்பிட்றதில்ல, குழந்தைங்களுக்கும் அது கொடுக்கறதில்ல. ஆனால் ஞாபக சக்திக்கு வல்லாரை அப்படிங்கிற தகவல் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், கேட்டுக்குவோம், ஆனால் அதை பயன்படுத்த மாட்டோம். அடுத்தது தும்பை மிகச்சிறந்த மூலிகை. தும்பை செடி பார்த்திங்கன்னா மொத்த செடியுமே மறந்து, ஆவாரையும் அதே போல் தான், வல்லாரையும் அப்படித்தான். எல்லா மூலிகையுமே அந்த வேறு, தண்டு, இலை, அதை சமூலம் என்று சொல்வார்கள். அதே போல் இந்த தும்பை செடியும் பார்த்திங்கன்னா எதற்கு பயன்படுகிறதுனா புற்றுநோய்க்கு, அதே போல் விஷக்கடிகளுக்கு, நல்ல பாம்பு கடித்தாலும் சரி, கட்டுவிரியன் கடித்தாலும் இந்த தும்பை செடி விஷ முறிவு மூலிகையாக நம்மளுடைய மருத்துவத்தில் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். முன்னோர்கள் அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க. புற்றுநோய்க்கு, தொண்டை புற்றுநோய், பிற புற்றுநோய்களுக்கு தும்பை மிகச்சிறந்த ஒரு மருந்தாக. இப்போ தொண்டையில் புற்றுநோய் இருக்குது அப்படின்னா அந்த தும்பை பூவை ஒரு 20 பூ, அதே போல் அவுரி இலை ஒரு 20, அதே போல் நம்மளுடைய மிளகு ஒரு 10, இதை தினமும் காலையில் எடுத்துக்கிட்டால் இந்த தொண்டை புற்றுநோயிலேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய். நெல்லிக்காய் ஒரு மிகச்சிறந்த மருந்து. அடுத்தது குப்பை மேனி. குப்பை மேனியை, இந்த குப்பை என்ற மேனியை ஒழுங்குபடுத்தக்கூடியது, நலப்படுத்தக்கூடியது, ஆயுளை நீட்டிக்கக்கூடிய ஆற்றல் அந்த குப்பை மேனிக்கு இருக்கிறது. சிறு செருப்படை, அடுத்தது கரிசலாங்கண்ணி, கீழா நெல்லி, இது போன்ற மூலிகைகள் கற்ப மூலிகையாக சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த மூலிகையெல்லாம் நம்ம சேகரிச்சுக்கணும். ஆவாரை மூலிகை, அதே போல் வல்லாரை, குப்பை மேனி, சீந்தில், கரிசலாங்கண்ணி, கீழா நெல்லி, இது போன்ற மூலிகையெல்லாம், சிறு செருப்படை, இதெல்லாம் சேகரித்து சுத்தப்படுத்தி நிழல்லையே உலர்த்திடணும். எல்லாம் நல்லா காஞ்ச பிறகு அரைச்சி எல்லாம் ஒரே அளவு எடுத்து ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டு தினசரி காலை இரவு நம்ம 2 வேளை ஆகாரத்திற்கு பிறகு 2 கிராம் எடுத்து, 2லிருந்து 4 கிராம் எடுத்து பாலில் கலந்து, அது கூட நீங்கள் நாட்டு சர்க்கரையை கலந்து பாலில் கலந்து தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ குழந்தைங்க இருந்தால் 1 கிராம் கொடுக்கலாம், பெரியவங்க 2லிருந்து 4 கிராம். நீங்கள் தொடர்ந்து இதை எடுத்து பாருங்கள். ஆயுளை நீட்டிக்கும், ஆரோக்கியத்தையும் நமக்கு தரும். காய கற்பமாக இந்த மூலிகைகள் நம்மளை பாதுகாக்கும். மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.